24 மூவி சைட் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சேதுராம ஐயர் சிபிஐ அப்படிங்கிற சூப்பரான ஒரு மலையாள படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் 2004 வந்திருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னா, அலெக்ஸுங்கிற நபர் 7 கொலை பண்ணதா தூக்கு தண்டனை கொடுத்துறாங்க. அதுல 6 பேரை தான் நான் கொலை பண்ணேன், இன்னொரு கொலையை நான் பண்ணவே இல்லைன்னு மாதிரி சொல்றாரு. இப்ப ஹீரோ இந்த கேஸை கையில் எடுக்கிறாரு. அந்த ஒரு கொலையை யார் பண்ணாங்கன்னு விசாரிக்கும் போதுதான் பல உண்மைகள் வெளியே வருது. யார் அந்த குற்றவாளி, ஹீரோ அந்த கொலையாளியை கண்டுபிடிச்சாரா இல்லையா, கடைசி வரைக்கும் செம்ம இன்ட்ரெஸ்டா கொண்டு போயிருப்பாங்க. இப்ப நம்ம படத்துக்குள்ள போவோம். ஸ்டார்டிங் சீனு ஒரு தூக்கு தண்டனை கைதியை காமிக்கிறாங்க. இவரோட பேர் அலெக்ஸ் அப்படிங்கிறது. இவரை பார்த்து பேசுறதுக்காக ஒரு ஃபாதர் வந்திருக்காரு. இப்ப அலெக்ஸும் ஃபாதர் கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாரு. அடுத்த சீன்ல ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் டெல்லி சிபிஐல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. லீவ்ல ஊருக்கு வந்திருக்காரு மாதிரி காமிக்கிறாங்க. அடுத்து சாக்கோ இருக்காருல, நார்மலா ஹீரோவை பார்த்து எப்படி சார் இருக்கீங்க மாதிரி விசாரிச்சுட்டு இருக்காரு. அந்த டைம்ல ஃபாதரும் ஹீரோவை பார்த்து பேசுறதுக்காக வராரு. ஹீரோவை ஏற்கனவே தெரியும் போல, நான் அலெக்ஸை பார்த்து பேசிட்டு தான் வரேன், அந்த அலெக்ஸ் யாருன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். கொள்ளை அடிக்கிறதுக்காக 2 பெரிய வீட்டுக்குள்ள புகுந்து 7 பேரை கொலை பண்ணிட்டு பணம் நகையெல்லாம் கொள்ளை அடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. ஏதோ ஒரு உண்மையை சொல்லணுமா, உங்களை பார்க்க அவன் ஆசைப்படுறான், உங்களுக்கு டைம் இருந்தா எனக்காக ஒரு தடவை அவனை போய் பாருங்கன்னு சொல்லிட்டு ஃபாதரும் கிளம்பி போறாரு. இப்ப ஹீரோவும் சாக்கோ கிட்ட இந்த கேஸை பத்தி விசாரிக்கிறாரு. இப்ப இவரு என்ன சொல்றாருன்னா, இந்த கேஸை முதல்ல போலீஸ் தான் விசாரிச்சாங்க, அதுக்கப்புறம் தான் சிபிஐ கையில இந்த கேஸ் போயிருக்கு. அதுக்கு ஹெட்டா ரவிங்கிற ஒரு ஆபீசர் இருப்பாரு. அலெக்ஸ் தான் குற்றவாளின்னு போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா அவருக்கு எதிராக எந்த ஆதாரமும் கிடைச்சிருக்காது. அதுக்கப்புறம் தான் இந்த கேஸ் சிபிஐ கையில போயிருக்கும். அலெக்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா படிச்சவர் தான். அதுக்கப்புறம் தான் குடிக்க அடிமையாகி பணத்துக்காக கொள்ளடிக்க போகும்போது தான் இந்த கொலையெல்லாம் நடந்திருக்கு. முதல்ல ஒரு வீட்டுக்குள்ள புகுந்து 5 பேரை கொலை பண்ணிட்டு நகை பணமெல்லாம் எடுத்திருக்கான். அதே மாதிரி இன்னொரு வீட்டுல 2 பேர் இருந்திருக்காங்க. அங்கிருந்த மாமனாரையும் மருமகளையும் கொலை பண்ணிட்டு பணம் நகையெல்லாம் எடுத்திருக்கான். இதெல்லாம் நீ தான் பண்ணியான் மாதிரி ரவியும் அலெக்ஸ் கிட்ட கேட்கிறாரு. நான் எந்த கொலையும் பண்ணலேன்னு மாதிரி அலெக்ஸும் சொல்றான். அடுத்த சீன்ல ரவி, சாக்கோ, போலீஸ் இவங்கெல்லாம் இரணியல் அப்படின்ற கிராமத்துக்கு முதல்ல போறாங்க. இந்த வீட்டுல தான் 5 பேர் கொலை செய்யப்பட்டு கிடந்திருப்பாங்க. அவங்க எப்படி எந்த இடத்துல இறந்து கிடந்தாங்கன்னு மாதிரிலாம் விசாரணை பண்றாங்க. எல்லாரையும் ஏதோ கம்பி அல்லது கடப்பாறை வச்சு தான் தலையில அடிச்சு கொலை பண்ணிருக்கான்னு தெரிய வருது. அடுத்து இவங்களும் பக்கத்துல இருக்க நாதாமங்கலம் அப்படின்ற ஊருக்கு போறாங்க. இந்த வீட்டுல தான் 2 பேர் கொலை செய்யப்பட்டிருப்பாங்க. அப்ப வீட்டு வாசல்ல நிறைய பேர் இருக்காங்க. அதுல டெய்லர் மணிங்கிற ஒருத்தர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. சார், நாங்க தான் சிபிஐ விசாரிக்கணும் மாதிரி மனு கொடுத்தோம், நீங்க தான் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் மாதிரி இவரும் சொல்றாரு. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் மாமனாரும் மருமக மட்டும்தான் இருப்பாங்க. மருமக பேர் மோசி அப்படிங்கிறது, அதே மாதிரி மாமனாரோட பேர் மாணிக்கம் அப்படிங்கிறது. இப்ப மோசியோட அப்பா அம்மாவை இன்ஸ்பெக்டரும் ரவிக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. இப்ப இவரும் உங்களுக்கு வேற யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கான்னு மாதிரி கேட்கிறாரு. அப்படி யார் மேலேயும் சந்தேகம் இல்லைன்னு மாதிரி இவங்களும் சொல்றாங்க. பக்கத்துல மோசியோட ஃப்ரெண்டு இருக்காங்க. இப்ப இவங்களும் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மோசியும் இவங்களும் ஊர் திருவிழாவுக்கு போயிருப்பாங்க. ரொம்ப நேரம் ஆச்சு, நான் கிளம்பணும், வீட்டுல மாமனார் தனியா இருப்பாரு, நான் தான் போய் அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கிளம்பி போனா அதுக்கப்புறம் தான் அவ இறந்து போனதா தகவல் கிடைச்ச மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்ப இன்ஸ்பெக்டரும் மோசி இறந்து கிடந்த இடத்த காமிக்கிறாரு. அதே மாதிரி மாமனார் இறந்து கிடந்த இடத்தையும் காமிக்கிறாரு. அந்த இடத்துல மார்க்கெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அவர் சாகும்போது ஈசோ, அதாவது ISOWன்னு சோத்துல எழுதி வச்சுட்டு தான் இறந்து போயிருக்காரு. இப்ப ரவியும் 2 பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சு பாக்குறாரு. அதாவது மாமனாருக்கு கொலைகாரனா நல்லா தெரிஞ்சிருக்கு, அதனால ஒரு குறிப்பிட்ட எழுத்தை எழுதி வச்சுட்டு இறந்து போயிருக்காரு. அப்படி இல்லைன்னா போலீஸை குழப்பறதுக்காக கொலைகாரனே ஏதோ ஒரு வார்த்தையை எழுதி வச்சுட்டு போயிருக்கான்னு மாதிரி ரவியும் இந்த இடத்துல சொல்றாரு. அடுத்து ரவியும் இன்ஸ்பெக்டர் கிட்ட இந்த குடும்பத்துல இவங்க 2 பேரை தவிர வேற யாருமே இல்லையான்னு மாதிரி கேட்கிறாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா, சார், இவங்க எல்லாம் சேர்ந்த மாதிரி கோவிலுக்கு போனாங்க, அப்ப நடந்த விபத்துல எல்லாருமே இறந்து போயிட்டாங்க மாதிரி சொல்றாரு. அடுத்து அலெக்ஸ் கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவருக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நார்மலா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஈசோ, சாப்பாடு எப்படி இருக்குன்னு மாதிரி ரவியும் கேட்கிறாரு. இந்த பேரை கேட்ட உடனே அலெக்ஸோட முகம் மாறுது. ஏன்னா இவரோட இன்னொரு பேர் ஈசோவா தான் இருக்கும். இந்த பேர் உங்களுக்கு எப்படி தெரியும், ரொம்ப நெருக்கமானவங்களுக்கு மட்டும்தானே தெரியும் மாதிரி அலெக்ஸ் இந்த இடத்துல கேட்கிறாரு. அந்த இறந்து போன மாணிக்கம் உன் பேரை தான் எழுதி வச்சிருக்காரு, ஒழுங்கா உண்மையை சொல்லணும் மாதிரி ரவியும் அலெக்ஸோட கழுத்தை பிடிச்சி நடிக்கிறாரு. இப்ப அலெக்ஸும் வேற வழி இல்லாம எல்லா உண்மையும் சொல்றான். எப்படி கொலை பண்ணேன், எந்த ஆயுதத்தை வச்சு கொலை பண்ணேன், அந்த நகை பணமெல்லாம் எங்க இருக்கு, எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. இப்ப இவங்களும் அந்த நகை பணம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வராங்க. அதெல்லாம் எடுத்துட்டு வந்து இவரோட சீனியர் கிட்ட காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல இருந்த அலெக்ஸோட கைரக, கொலைக்கு பயன்படுத்தின ஆயுதம், எல்லா ஆதாரத்தையும் காமிக்கிறாங்க. இப்ப சீனியரும் சூப்பர்னு சொல்லி இவங்களை பாராட்டுறாரு. இப்ப கரண்ட்ல நடக்கிறத காமிக்கிறாங்க. இப்ப சாக்கோவும் அந்த கேஸ் சம்பந்தமான நடந்த எல்லா விஷயத்தையும் ஹீரோ கிட்ட சொல்றாரு. இப்ப ஹீரோவும் அலெக்ஸ் ஏதோ சொல்ல ஆசைப்படுறான், அவனை போய் பார்க்கலாம் மாதிரி முடிவு பண்றாரு. அடுத்த சீன்ல ஹீரோவும் அலெக்ஸை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காரு. என்கிட்ட என்ன பேசணும், எதுக்காக என்ன மீட் பண்ண வர சொன்ன மாதிரி ஹீரோவும் கேட்கிறாரு. இப்ப அலெக்ஸும் என்ன சொல்றாருன்னா, நான் வாழ்க்கையில நிறைய தப்பு பண்ணிட்டேன், சீக்கிரமே என்ன தூக்குல போட்டுருவாங்க,
நான் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு உண்மையை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் ஃபாதரை வர வச்சு என் விருப்பத்தை அவர்கிட்ட சொன்னேன். நீங்களும் வந்துட்டீங்க, ரொம்ப நன்றின்னு மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த 7 கொலையில ஒரு கொலையை நான் பண்ணவே இல்லை. இந்த உண்மையை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், இப்போ சொல்லிட்டேன். ஆனால் யாரோ ஒருத்தர் ஒரு கொலையை பண்ணிட்டு வெளியில சுதந்திரமா சுத்திட்டு இருக்கான். அவனுக்கும் தண்டனை கிடைக்கணும். அந்த 7 பேர்ல மாணிக்கத்தை மட்டும் நான் கொலை பண்ணல மாதிரி சொல்றாரு. சிபிஐ ஏற்கனவே இந்த கேஸை விசாரிச்சு முடிச்சுட்டாங்க. இந்த கேஸை மறுபடியும் நம்ம எடுக்கலாமா வேணாம் மாதிரி யோசிச்சுக்கிட்டே ஹீரோவும் இங்கிருந்து கிளம்பி போறாரு. அடுத்த சீன்ல போலீஸ் எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த அலெக்ஸோட கேஸை ஹீரோ மறுபடியும் எடுத்து விசாரிக்க போற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த பக்கத்துல உட்கார்ந்து இருக்க சத்யதாசும் கவனிக்கிறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் டிஎஸ்பியா இருப்பாரு. இவருக்கு ஹீரோவை சுத்தமா பிடிக்காது. ஏன்னா இவர் விசாரிச்ச பல கேஸ்களை ஹீரோ மறுபடியும் எடுத்து விசாரிச்சு குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிருப்பாரு. அதுல இருந்தே இவருக்கு ஹீரோ மேல பகை இருக்கும். எப்படியாவது பழி வாங்கணும் மாதிரி நினைச்சிட்டு இருப்பாரு. அடுத்து சத்யதாசும் ஒரு போன் பூத்துல இருந்து ஹீரோக்கு கால் பண்றாரு. நீங்க தான் அலெக்ஸோட கேஸை விசாரிக்க போறீங்களான்னு மாதிரி கேட்கிறாரு. சரி, நீங்க யாரு, எங்கிருந்து பேசுறீங்க மாதிரி ஹீரோவும் கேட்கிறாரு. நான் ஒரு பத்திரிகையிலேருந்து பேசுறேன் மாதிரி சத்யதாசும் சொல்றாரு. எந்த பத்திரிகையிலேருந்து பேசுறீங்க மாதிரி ஹீரோவும் டக்குன்னு கேட்டதுனால சத்யதாசும் பதில் சொல்ல முடியாம முடிக்கிறாரு. எனக்கு தெரியும் நீங்க உண்மையான பத்திரிகைக்காரன் கிடையாது. ஏன்னா பத்திரிகைக்காரங்க பேசும்போது அவங்க பேரு எந்த பத்திரிகையிலேருந்து பேசுறேன் மாதிரி சொல்லிட்டு தான் பேச ஆரம்பிப்பாங்க. ஆனா நீங்க எடுத்த உடனே அலெக்ஸோட கேஸை பத்தி கேட்டீங்க, அப்பயே எனக்கு தெரிஞ்சிருச்சு நீ போலியான பத்திரிகைக்காரன்னு ஹீரோவும் சொல்றாரு. இப்ப சத்யதாசும் பதில் சொல்ல முடியாம போனை வச்சிடறாரு. அடுத்த சீன்ல ஹீரோவும் சீனியர் கிட்ட வந்து பேச ஆரம்பிக்காரு. அலெக்ஸோட கேஸை நான் மறுபடியும் எடுத்து விசாரிக்க போறேன் மாதிரி சொல்றாரு. இப்ப சீனியரும் என்ன சொல்றான்னா, இந்த கேஸை சிபிஐ ஏற்கனவே விசாரிச்சு முடிச்சு தீர்ப்பும் வந்துருச்சு. மறுபடியும் சிபிஐ இந்த கேஸை எடுத்து விசாரிச்சா நம்மளோட மரியாதையே போயிரும் மாதிரி சொல்றாரு. சார், அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம எல்லாருமே அலெக்ஸ் மேல பழி போடுறோம். ஒருவேளை உண்மையான குற்றவாளி கிடைச்சானா மக்கள் சிபிஐ மேல வச்சிருக்க மரியாதை இன்னும் அதிகமாகும் மாதிரி சொல்றாரு. சரின்னு சீனியரும் இதை ஏத்துக்கிறாரு. அடுத்து ஹீரோட டீம்ல ஒருத்தர் ஜாயின் பண்றாரு. இவரோட பேர் கணேஷ் அப்படிங்கிறது. இப்ப இவங்க 3 பேரும் கிளம்பி எரணியல் கிராமத்துல இருக்கிற வீட்டுக்கு போறாங்க. இப்போதைக்கு இங்க யாரும் இல்ல போல. அடுத்து மீதி 2 கொலை நடந்த நாதாமங்கலத்துக்கு கிளம்பி போகலாம்னு நினைக்கிறாங்க. இப்ப ஹீரோவும் கணேஷ் கிட்ட இங்கிருந்து நாதாமங்கலம் போக எவ்வளவு நேரம் ஆகுது, அதே மாதிரி எத்தனை கிலோமீட்டர் ஆகுதுன்னு மாதிரி எல்லா விஷயத்தையும் நோட் பண்ண சொல்றாரு. இவருமே நோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அடுத்து நாதாமங்கலம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்க ஒரே ஒரு பாட்டி மட்டும் தான் இருக்காங்க. இவங்க கிட்ட அவ்வளவா விஷயம் எதுவும் தெரிஞ்சுக்க முடியல. அடுத்து ஹீரோவும் கணேஷ் நோட் பண்ண விஷயத்த கேட்க ஆரம்பிக்கிறாரு. மொத்தமா அங்கிருந்து இங்க வர 38 நிமிஷம் ஆயிருக்கு. அதே மாதிரி 28 கிலோமீட்டர் ஆயிருக்கிற மாதிரி கணேஷும் இந்த இடத்துல சொல்றாரு. இப்ப ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இப்ப நல்ல ரோடு போட்டிருக்காங்க, அதே மாதிரி பாலமெல்லாம் கட்டியிருக்காங்க. முன்னாடி அப்படி கிடையாது. இதை வச்சு பார்க்கும்போது எரணியல் வீட்டுல கொலை பண்ணிட்டு நாதாமங்கலம் போறதுக்கு 50 நிமிஷம் இல்ல 1 மணி நேரம் ஆயிருக்கும். அதே மாதிரி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல எரணியல் வீட்டுல 5 பேர் கொலை செய்யப்பட்டது 10லிருந்து 10:30 மணிக்குள்ள நடந்திருக்கலாம் மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை அலெக்ஸ் 10:30 மணிக்கு இங்கிருந்து கிளம்பி நாதாமங்கலம் போகும்போது 11:30 மணி ஆயிருக்கும். அந்த டைம்ல தான் அவங்க 2 பேரும் கொலை செய்யப்பட்டிருக்கணும். ஆனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல சின்ன குழப்பம் இருக்கு. அதாவது மோசி இறந்து போன டைம் 11லிருந்து 11:30 நடந்திருக்கலாம் மாதிரி போட்டிருக்கு. ஆனா மாணிக்கம் இறந்து போனது 10லிருந்து 10:30 மாதிரி ஆரம்பத்துல போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்டர் அந்த ரிப்போர்ட்டை திருத்தி 2 பேருமே 11லிருந்து 11:30 இறந்து போன மாதிரி மாத்திருக்காங்க. ஏன் இப்படி பண்ணாங்கன்னு மாதிரி ஹீரோவும் சாக்கோ கிட்ட கேட்கிறாரு. இப்ப சாக்கோவும், சார் இதே விஷயத்த நாங்களும் அந்த டாக்டர் கிட்ட கேட்டோம், அவங்களும் கவனக்குறைவா நடந்துருச்சு, அதுக்கப்புறம் தான் ரிப்போர்ட்டை மாத்திரேன்னு மாதிரி சொன்னாங்க, அது சம்பந்தமா ஒரு லெட்டர் கூட கொடுத்துருக்காங்கன்னு மாதிரி சொல்றாரு. அடுத்த சீன்ல ஹீரோவும் அந்த டாக்டரை பார்த்து பேசுறதுக்காக வராரு. சாக்கோ கிட்ட சொன்ன அதே விஷயத்த தான் இவங்களும் சொல்றாங்க. ஒரு சின்ன தப்பு நடந்துச்சுன்னு மாதிரி சொல்றாங்க. சரி, உங்களுக்கும் அந்த 2 பேர் இறந்து போனாங்கல்ல, அந்த குடும்பத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கான்னு மாதிரி ஹீரோவும் கேட்கிறாரு. சார், அப்படி எந்த தொடர்பும் இல்லைன்னு மாதிரி இவங்களும் சொல்றாங்க. சரி, ஓகேன்னு ஹீரோவும் இங்கிருந்து கிளம்பி போறாரு. போகும்போது பாக்கெட்ல வச்சிருந்த டைரியை காணோம். ஒரு செகண்ட் இருங்கன்னு சாக்கோ கிட்ட சொல்லிட்டு ஹீரோவும் உள்ள வராரு. அப்ப டாக்டரும் யாருக்கிட்டோ போன்ல பேசிட்டு இருக்காங்க. ஒரு வேளையா சமாளிச்சு அனுப்பிச்சிட்டேன் மாதிரி இவங்களும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. உள்ள வந்த ஹீரோவும் இவங்க பேசின எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவை பார்த்த டாக்டரும் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. என்ன சார் வேணும் மாதிரியே டாக்டரும் ஹீரோவை பார்த்து கேட்கறாங்க. இப்ப இவரும் லைட்டா இவங்களை பார்த்து சிரிக்கிறாரு. ஒண்ணுமில்ல, என்னோட டைரியை மறந்து வச்சுட்டு போயிட்டேன், அதை எடுக்கத்தான் வந்தேன், மறுபடியும் சந்திப்போம்னு ஒரு பார்வை பார்த்துட்டு ஹீரோவும் இங்கிருந்து கிளம்பி போறாரு. மாணிக்கத்துக்கு வேற எதிரிகள் யாராவது இருக்காங்களான்னு மாதிரி ஹீரோவும் சாக்கோ கிட்ட கேட்கிறாரு. சார், அவர் வட்டி பிசினஸ் தான் பண்ணிட்டு இருந்தாரு, குடுக்கல் வாங்கல் பிரச்சனை நிறைய இருந்துச்சு, அதனால அவருக்கு நிறைய எதிரிகள் இருக்காங்க மாதிரி சாக்கோவும் இந்த இடத்துல சொல்றாரு. சரி, மாணிக்கம் இறந்து கிடந்ததை முதல்ல யார் பார்த்தாங்கன்னு மாதிரி கேட்கிறாரு. சார், ரொம்ப வருஷமா அவர் வீட்டு கணக்கு பிள்ளையா ஒருத்தர் வேலை பார்க்கறாரு, அவர் தான் முதல்ல பார்த்துட்டு போலீஸுக்கு தகவல் கொடுத்தாரு மாதிரி சாக்கோவும் இந்த இடத்துல சொல்றாரு. அடுத்த சீன்ல அந்த கணக்கு பிள்ளை கிட்ட வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா, மாணிக்கத்துக்கு வேற எதிரிகள் யாராவது இருக்காங்கன்னு மாதிரி கேட்கிறாரு. இவரும் தயங்கிட்டே ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மாணிக்கத்தை பொறுத்த வரைக்கும் பார்ட்னர்ஸ் 2 பேர் இருப்பாங்க, அவங்க மேலதான் சந்தேகம் இருக்குன்னு மாதிரி இவரும் ஏற்கனவே போலீஸ் கிட்ட சொல்லியிருப்பாரு. ஆனா சத்யதாஸ் இருக்கார்ல,
இவரை அடிச்சு வாயே தரக்கூடாத மாதிரி மிரட்டிட்டு போனதா கணக்கு பிள்ளையும் இந்த இடத்துல சொல்றாரு. இப்ப ஹீரோவும் அந்த பார்ட்னர்ஸ் மேல உங்களுக்கு சந்தேகம் வர என்ன காரணம் மாதிரி கேட்கிறாரு. சார், ரொம்ப வருஷமா இந்த வீட்டுல இருக்க கணக்கு வழக்கு எல்லாத்தையும் நான் தான் பாத்துட்டு இருக்கேன். ஆனா எனக்கே தெரியாம மாணிக்கம் ஐயா சில சொத்துக்களை அவங்களுக்கு எழுதி வச்சிருக்காரு. ஒருவேளை அவங்க 2 பேரும் இவரை மிரட்டி வாங்கியிருக்காங்களான்னு எனக்கு தோணுதுன்னு மாதிரி இவரும் சொல்றாரு. அடுத்த சீன்ல சில ஆட்கள் ஹீரோ தங்கி இருக்கிற வீட்டுக்கு வந்து கல் எடுத்து எரிய ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்க எல்லா பொருளையும் உடைச்சிட்டு அங்கிருந்து போறாங்க. ஹீரோ லேட்டா தான் வீட்டுக்கு வராரு. வந்து பார்த்தா வீடே அலங்கோலமா இருக்கு. யாருன்னு தெரியல. நிறைய ஆட்கள் வந்து கல்லை விட்டு எரிஞ்சிட்டு போன மாதிரி சொல்றாங்க. இந்த வீட்டுல ஹீரோவோட மாமா, அத்தை, அவங்க பொண்ணுங்கெல்லாம் இருக்காங்க. இவங்களும் ரொம்ப பயத்துல இருக்காங்க. பயப்படாதீங்க, நான் இருக்கேன் மாதிரி ஹீரோவும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாரு. இந்த விஷயம் என்ன பயமுறுத்துறதுக்காக பண்ணிருக்காங்க, நான் வேணா வெளியில போய் தங்கிக்கிறேன் மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. இப்ப மாமாவும் ஏன் இப்படி பேசுறப்பா, இதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நீ இங்கதான் தங்கணும் மாதிரி சொல்லிடுறாரு. சரின்னு ஹீரோவும் இதை ஏத்துக்கிறாரு. அடுத்த சீன்ல சத்யதாசும் மாணிக்கத்தோட பார்ட்னர்ஸை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த ஆள் விசாரணை ஆரம்பிச்சுட்டான். நம்ம பண்ண விஷயமெல்லாம் கண்டுபிடிச்சா பெரிய பிரச்சனை ஆயிரும் மாதிரி இவங்களும் சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன்னு சத்யதாசும் சொல்லிட்டு இங்கிருந்து கிளம்பி போறாரு. அடுத்து அந்த மாணிக்க வீட்டு கணக்கு பிள்ளை ஹீரோவை பார்த்து பேசுறதுக்காக வராரு. சார், ஒரு விஷயத்த அன்னைக்கு சொல்ல மறந்துட்டேன். முதலாளிக்கும் அப்ப இருந்த வேலைக்கார பொண்ணுக்கும் ஒரு தொடர்பு இருந்துச்சு. இந்த விஷயம் வீட்டுல தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு அங்கிருந்து அனுப்பிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறமும் முதலாளி அந்த பொண்ணு கூட தொடர்பு இருந்தாரு. அது மூலமா ஒரு பையன் பிறந்தான். அவனோட பேர் மோனி. அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவன் மட்டும் தனியா இருக்கான். இந்த ஊர்ல தான் இருக்கான். மோனிக்கும் அவரோட அப்பாவுக்கும் அடிக்கடி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். மாணிக்க ஐயா சாகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட கோவில்ல வச்சு 2 பேருக்கு வாக்குவாதம் நடந்துச்சு. எனக்கு என்னமோ மோனி மேல சந்தேகம் இருக்க மாதிரி இந்த கணக்கு பிள்ளையும் சொல்றாரு. அடுத்து கணக்கு பிள்ளையும் நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்ப சத்யதாஸ் ஜீப்பை வச்சு இடிச்சு இவரை கீழே தள்ளி விட்டு பயங்கரமா மிரட்டுறாரு. அந்த டைம்ல ஹீரோவும் இந்த இடத்துக்கு வந்துறாரு. இப்படி ஏதாவது நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும், ஒழுங்கா வண்டியை பின்னாடி எடுன்னு ஹீரோவும் சொல்றாரு. அப்படியெல்லாம் எடுக்க முடியாதுன்னு சத்யதாசும் பதிலுக்கு சொல்றாரு. இப்ப ஹீரோவும் இறங்கி வந்து வண்டியை பின்னாடி எடுக்கிறாரு. நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன் மாதிரி கணக்கு பிள்ளை கிட்ட சொல்லிட்டு அவரை அனுப்பிச்சு வைக்கிறாரு. இப்ப ஹீரோவும் சத்யதாஸுக்கு பக்கத்துல வந்து அவரை பலாருன்னு ஒரு அறை விடுறாரு. இனிமேல ஏதாவது பண்ண அவ்வளவுதான் சொல்லிட்டு ஹீரோவும் இங்கிருந்து கிளம்பி போறாரு. அடுத்த சீன்ல மோனி கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இவரு என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு அவரை சுத்தமா பிடிக்காது, நான் அப்பான்லாம் அவரை சொல்ல மாட்டேன், எங்க அம்மாவை ஏமாத்தி ரொம்ப கஷ்டப்படுத்திருக்காரு, அவரோட சொத்தெல்லாம் எனக்கு தேவையில்லை, நானே என்னை பார்த்துப்பேன். கடைசியா கோவில வச்சு என்கிட்ட பேச வந்தாரு. நான் தான் என்னை பார்க்க வராதிங்க, என்கிட்ட பேசாதீங்கன்னு மாதிரி சொல்லி அனுப்பிச்சு விட்டேன். அப்பதான் அவரை கடைசியா நான் பார்த்தது மாதிரி மோனியும் இந்த இடத்துல சொல்றாரு. இருந்தாலும் ஹீரோவுக்கு இவர் மேல டவுட் இருக்கு. அப்படியே யோசிச்சுக்கிட்டு ஹீரோவும் இங்கிருந்து கிளம்பி போறாரு. அடுத்த சீன்ல டெய்லர் மணியை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இவர் தான் இந்த கேஸை சிபிஐ விசாரிக்கிற மாதிரி ஊர் மக்கள்கிட்ட சொல்லி மனு கொடுத்துருப்பாரு. இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, அந்த பார்ட்னர்ஸ் மேலதான் டவுட் இருக்க மாதிரி சொல்றாரு. சரி, அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் லக்ஷ்மியை பத்தி தெரியுமான்னு கேக்குறாங்க. சார், கேள்விப்பட்டிருக்கேன், மற்றபடி அவங்ககிட்ட பழக்கமெல்லாம் கிடையாது மாதிரி இவரும் சொல்றாரு. அந்த மாணிக்கம் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் என்ன மாதிரி உறவுன்னு கேட்கிறாரு. சார், இப்போ கொஞ்சம் வசதியா இருக்கேன், அதுக்கு காரணம் மாணிக்க ஐயா தான். அவர் தான் எனக்கு வட்டி இல்லாம கொஞ்சம் பணம் கொடுத்து உதவி பண்ணாரு. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு மாதிரி இவரும் சொல்றாரு. அடுத்த சீன்ல மாணிக்கத்தோட சொத்து எப்படி பார்ட்னர்ஸ்க்கு போச்சுன்னு மாதிரி இவங்களும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல அவங்களுக்கு நெருக்கமான ஒருத்தரை பிடிச்சி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவரும் தனக்கு தெரிஞ்ச தகவல்லாம் சொல்றாரு. அந்த டைம்ல பத்திர ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒருத்தர் தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. அதே மாதிரி மாணிக்கம் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் சொத்தெல்லாம் இவங்க பேர்ல மாறி இருக்கு. அது எப்படி மாற்ற முடியும் மாதிரி ஹீரோட டீமும் யோசிச்சு பாக்குறாங்க. அடுத்த சீன்ல மாணிக்கத்தோட கல்லறைக்கு வந்து தோண்டி பாக்குறாங்க. அங்க அவரோட எலும்புக்கூடு இருக்கு. ஆனா ஒரு கையில 4 விரல் மட்டும் தான் இருக்கு, கட்ட விரல காணா. இப்ப ஹீரோ எதுக்காக கட்ட விரல எடுத்துருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடாரு. இந்த கட்ட விரலை எடுத்துட்டு போய் கைரகையை வச்சு எல்லா சொத்தையும் இவங்க பேர்ல மாத்திருக்காங்க. ஆனா அவங்களுக்கு எதிராக எந்த ஆதாரமும் நம்ம கிட்ட கிடையாது. அதனால இப்போதைக்கு இதை கொஞ்சம் தள்ளி வைப்போம், முதல்ல கொலையாளியா கண்டுபிடிப்போம் மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல சொல்றாரு. இப்ப எல்லாரும் இந்த கொலை எப்படியெல்லாம் நடந்திருக்குன்னு மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சாக்கோ இருக்காருல, தன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது அன்னைக்கு மாமனார் நல்லா ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு வந்திருக்காரு. அப்ப மருமகளை பார்த்து சபலப்பட்டு தப்பா நடக்க முயற்சி பண்ணிருக்கலாம். அவங்களும் கையில கடிச்ச பொருளை வச்சு அவரை அடிச்சு கொலை பண்ணிருக்கலாம். அதுக்கப்புறம் தான் அலெக்ஸ் இங்க வந்து இவங்களை கொலை பண்ணிட்டு பண நகையெல்லாம் எடுத்துட்டு போயிருக்கான்னு மாதிரி சாக்கோவும் தன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றாரு. இப்ப ஹீரோவும் இப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு, முதல்ல மாணிக்கத்தோட வீட்டுக்கு போய் நல்லா செக் பண்ணி பார்க்கணும் மாதிரி சொல்றாரு. அடுத்து இவங்களும் மாணிக்கத்தோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப இங்க மோசியோட அப்பா அம்மா தான் தங்கியிருக்காங்க. இப்ப ஹீரோவும் சாக்கோ கிட்ட மோசியும் மாணிக்கமும் எப்படி எந்த மாதிரி இறந்து கிடந்தாங்க அதை பத்தி எல்லாம் கேட்கிறாரு. இப்ப சாக்கோவும் அவங்க எப்படி இறந்து கிடந்தாங்களோ அந்த மாதிரி இவரே நடிச்சு காமிக்கிறாரு. கடைசியா மாணிக்கம் சாகும்போது ஈசோன்னு எழுதினார்ல, அந்த மாதிரி எழுதி காட்டுன்னு ஹீரோவும் சாக்கோ கிட்ட சொல்றாரு. இப்ப சாக்கோவும் ஈசோன்னு எழுதுறாரு. அதே மாதிரி 2-3 தடவை எழுதி பாக்குறாரு. அப்பதான் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது மாமனார் எழுதுனது ஈசோ கிடையாது,
மோசின்னு தன்னோட மருமக பேரை தான் எழுதி வச்சிருக்காருன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அவர் கீழே படுத்துக்கிட்டு மோசின்னு எழுதும்போது நம்ம நின்று பார்க்கும்போது ஈசோன்னு மாதிரி தெரியுதுன்னு அந்த விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப மருமக தான் மாணிக்கத்தை கொலை பண்ணிருக்காங்க மாதிரி யோசிக்கிறாங்க. இவங்களுக்கும் நிறைய சந்தேகம் இருக்கிறதுனால அலெக்ஸை பார்த்து பேசுறதுக்காக வர்றாங்க. அன்னைக்கு நீ வீட்டுக்குள்ள போகும்போது என்ன நடந்துச்சு ஒண்ணு விடாம சொல்லுன்னு மாதிரி ஹீரோவும் கேட்கிறாரு. இப்ப அலெக்ஸும் அன்னைக்கு நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவர் வீட்டுக்குள்ள போகும்போது மோசி எங்கேயோ வெளியே போயிட்டு வந்திருக்காங்க போல. கை காலெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் உள்ள போறாங்க. இப்ப அலெக்ஸ் வீட்டுக்குள்ள போகும்போது மோசி பார்த்துட்டு அலெக்ஸை வீட்டுக்குள்ள வராம தடுக்க ட்ரை பண்றாங்க. இப்ப 2 பேருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்படுது. அதுக்கப்புறம் தான் அலெக்ஸ் மோசியை தலையில அடிச்சு கொலை பண்ணிட்டு உள்ள போயிருப்பாரு. அப்பதான் அந்த இடத்துல மாணிக்கம் இறந்து கிடந்திருப்பாரு. ஆனா அவர் எழுதின விஷயத்த நான் கவனிக்கல. போலீஸ் சொல்லிதான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி அலெக்ஸ் இந்த இடத்துல சொல்றாரு. அடுத்த சீன்ல ஹீரோட டீமும் மறுபடியும் மாணிக்கத்தோட வீட்டுக்கு போறாங்க. இப்ப ஆட்களை வச்சு அங்க இருக்கிற இடத்த தோண்ட சொல்றாரு. ஏதாவது கிடைக்குமான்னு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஜிப்பாவும் கூடவே ஒரு செயினும் கிடைக்குது. அப்படின்னா இந்த கொலையில ஒரு ஆளுக்கு தொடர்பு இருக்குன்னு மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல சொல்றாரு. அடுத்த சீன்ல இவங்க சந்தேகப்பட்ட எல்லாரையும் இங்க வர வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஜிப்பாவையும் செயினையும் காமிச்சு இது யாரோடதுன்னு மாதிரி கேட்கிறாரு. யாருமே வாயை திறக்காம அமைதியா இருக்காங்க. எனக்கு நல்லா தெரியும் அந்த கொலைகாரன் இந்த கூட்டத்துல தான் இருக்கான்னு மாதிரி சொல்றாரு. அப்பயுமே யாரும் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. அந்த டயத்துல ஒரு பொண்ணு வந்து, சார் இது எங்களோட செயின் தான், 4 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போச்சு. என் வீட்டுக்காரர் திருவிழாவுக்கு போயிட்டு வரும்போது காணாம போனதா சொன்னாரு. ஏங்க இங்க பாருங்க, போலீஸ் என் செயினை கண்டுபிடிச்சிட்டாங்க மாதிரி ஒருத்தர்கிட்ட சொல்றாங்க. அவர் வேற யாரும் இல்ல, டெய்லர் மணி கிட்ட தான் சொல்றாங்க. இவங்க தான் மணியோட ஒய்ஃபா இருப்பாங்க. இப்ப மணியும் திருதிருன்னு முழிச்சிட்டு இருக்காரு. இப்ப நீங்க கிளம்புங்க, செயினை கொடுத்து அனுப்புறேன்னு மாதிரி ஹீரோவும் சொல்லி இவங்களை அனுப்பிச்சு விடுறாரு. இப்ப மணியும் வேற வழி இல்லாம உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவருக்கும் மோசிக்கும் தொடர்பு இருந்திருக்கு போல. மோசிக்கு ஜாக்கெட் தைக்க அளவெடுக்க வரும்போது அப்படியே பேசி பழக்கமாகி 2 பேருக்கும் தொடர்பு வந்திருக்கு. அன்னைக்கு நைட்டு மாணிக்கம் இல்லாத நேரத்துல மோசி கூட ஒன்னா இருக்கலாம் மாதிரி நினைச்சு இவரும் வீட்டுக்கு வந்துடுறாரு. அந்த டயத்துல மாணிக்கம் வந்து இதை பாத்துறாரு. அப்ப மணியும் இங்கிருந்து ஓடிடுறாரு. யார் அவன், எத்தனை நாள் இந்த கள்ள தொடர்புன்னு கேட்டு மாணிக்கமும் மோசி அடிச்சு கொல்ல பாக்குறாரு. அப்ப மணி கையில வச்சிருந்த டார்ச் லைட்டை வச்சு இவரோட தலையில அடிச்சு கொலை பண்ணிடுறாரு. இப்ப மணியும் கவலைப்படாத, நான் போய் வண்டியை எடுத்துட்டு வரேன், மாணிக்கத்தோட உடலை எங்கேயாவது போய் போட்டுலாம் மாதிரி சொல்றாரு. இவரோட ஜிப்பா முழுவதும் ரத்தமா இருக்கிறதுனால அதை கலட்டுறாரு. அப்பதான் செயின் அது மேல விழுந்திருக்கும். இவரும் வண்டியை எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு. அந்த டயத்துல தான் மோசி பள்ளம் தோண்டி இதெல்லாம் உள்ள போட்டிருப்பாங்க. இதை ஹீரோ எப்படி கண்டுபிடிச்சாருன்னா, அலெக்ஸ் வீட்டுக்குள்ள வரும்போது இவங்க கை காலெல்லாம் கழுவிட்டு தான் உள்ள போயிருப்பாங்க. அப்படின்னா மோசி வெளியில ஏதோ ஒரு பொருளை புதைச்சிட்டு அதுக்கப்புறம் கையால் கழுவிட்டு உள்ள போனாங்க மாதிரி ஹீரோ யோசிச்சிருப்பாரு. அதை நினைச்சுதான் ஹீரோ இதை கண்டுபிடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் அலெக்ஸ் வந்து மோசியை கொலை பண்ணியிருக்காரு. மணி வண்டியை எடுத்துட்டு திரும்ப வந்து பார்க்கும்போது தான் மோசி அங்க இறந்து கிடந்திருக்காங்க. இதுதான் நடந்துச்சுன்னு மாதிரி மணியும் இந்த இடத்துல சொல்றாரு. சரி, உனக்கும் அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் லக்ஷ்மிக்கும் என்ன தொடர்புன்னு மாதிரி ஹீரோவும் கேட்கிறாரு. இந்த மணி அந்த டாக்டர் கூடயும் தொடர்புல இருந்திருக்காரு போல. அதனாலதான் மணி சொல்லி டைமை மாத்தி மறுபடியும் ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. இப்ப ஹீரோவும் சத்யதாஸ் கிட்டையும் பார்ட்னர் கிட்டையும் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்க சொத்துக்காக நிறைய தப்பு பண்ணிருக்கீங்க, உங்க கேஸ் இதோட முடியல, போலீஸ் வந்து மறுபடியும் உங்ககிட்ட விசாரிப்பாங்க மாதிரி சொல்றாரு. இப்ப மணியை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போறாங்க. அதே மாதிரி அந்த டாக்டர் லக்ஷ்மியும் அரெஸ்ட் பண்றாங்க. அடுத்து ஹீரோவும் அலெக்ஸ் கிட்ட வந்து உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டோன்னு மாதிரி சொல்லிட்டு இங்கிருந்து கிளம்பி போறாரு. இதோட இந்த படம் முடியுது.